வணக்கம். நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஹோம்மேட் மில்க் சாக்லேட். அதுக்கு ஃபஸ்ட்டு 1.5 கப்பு மில்க் பவுடர், அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் ட்ரிங்கிங் சாக்லேட். இதை நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, நல்ல சாக்லேட் ஃப்ளேவர் வர்றதுக்காக. இது ஆப்ஷனல். இது எல்லாத்தையும் நம்ம இப்போது ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்துக்கணும். அடுத்தது ஒரு வாணால 1 கப் சர்க்கரை, தண்ணி 1/2 கப். இப்போது இது சர்க்கரை நல்லா கரையிறதுக்கு கலரி விட்டுட்டு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு முன்னாடி ஒரு பதம், அந்த பதம் வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கலரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பதம் வந்துடுது. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம், இதில் இப்போ கேஸ் ஆனில் இருக்கும்போது 1.5 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இந்த பட்டர் நல்லா அந்த சர்க்கரையில் கரையணும். இப்போ கரைஞ்ச உடனே அந்த நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மில்க் பவுடர், கொக்கோ பவுடர் எல்லாம், அதெல்லாம் இதில் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்திற்கு கலக்கணும். அதை ஒரு கிரீஸ் பண்ண ட்ரேயில் நம்ம சப்பாத்தி மாவு பதத்தில் வந்திருக்கிற அந்த சாக்லேட்டை மாற்றிட்டு நல்லா அதை ஃப்ளாட்டாக தட்டணும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. நான் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? இது என்ன ஹோம்மேட் சாக்லேட் தெரியுமா? நம்ம எல்லாம் ஊட்டிக்கு போகிறோம்ல, ஊட்டியில் வாங்குகிறோம்ல ஹோம்மேட் சாக்லேட்டுன்னு. அந்த ஹோம்மேட் சாக்லேட் தான் இது. இப்போது இது ஆறினத்துக்கு அப்புறம் நல்லா ஆறணும், நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். இது வந்ததுக்கு அப்புறமா கட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போது இதுலேயே நம்ம நட்ஸ் போட்டு பண்ணலாம், காஃபி போட்டு பண்ணலாம், இதெல்லாம் இந்த மாதிரி வெரைட்டிஸ் கூட பண்ணலாம். நம்ம இதே ப்ராசஸ் தான், எல்லாம் பேசிக் ப்ராசஸ் இதே தான். இதில் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி பண்ணோன்னா அது டிஃப்ரெண்ட் வெரைட்டி.